மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை அடுத்த மதுரவாயல் அருகே அரசு பேருந்து மோதி கணவன் கண் எதிரிலேயே மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். விபத்தானது எப்போது நிகழ்ந்தது? விபத்திற்கான காரணம் என்ன சுரேஷ்? வணக்கம் சையத். சென்னை கோயம்பேடு அருகே அரசு பேருந்து மோதி கணவன் கண்ணெதிரே மனைவி பலியான சம்பவம் இந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பூந்தமல்லி அடுத்த நசத்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர் ரகுபதி, இவருடைய மனைவி புஷ்பா. இவர்கள் தங்கள் வீட்டிற்கு எதிராமலே காய்கறி கடை ஒன்றை நடத்தி வருகின்றனர். இன்று காலை வழக்கம் போல தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் கோயம்பேட்டிற்கு காய்கறி வாங்கி சென்றுள்ளனர். காய்கறிகளை வாங்கிவிட்டு பூந்தமல்லி அடுத்த மதுரவாயல் அருகே கணவன் மனைவி இருவரும் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த அரசு பேருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து இவர்கள் இருவரும் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இது நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்துள்ளனர். எதிர்பாராத விதமாக அரசு பேருந்தின் இருசக்கர வாகனமானது புஷ்பாவின் மீது மனைவி புஷ்பாவின் மீது ஏறி இறங்கியது. சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் புஷ்பாவின் உடலை மீது பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அரசு பேருந்து விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் கருணாகரன் என்பவரை கைது செய்து காவல்துறையை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த மதுரவாயில் இருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய இந்த பிரதான சாலைகளில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளது. தொடர்ந்து காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசலானது அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்படாததே இது போன்ற விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதிகளில் சாலைகளானது பள்ளம் மேடுகளாக இருப்பதால் வாகனங்கள் அடிக்கடி ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. விபத்துக்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது சாலைகளில் பள்ளம் மேடு இருந்த காரணத்தினாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது, ஒரு உயிரிழப்பு அபாயம் ஏற்பட்டுள்ளது என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளை சீரமைக்க வேண்டும், காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் ஒட்டுமொத்த மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.